வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாரை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களோடு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதும் பெரிய விஷயம். ஒரு படத்தை எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு படமாக கொடுக்கறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். அதே போல ஒரு படத்தை வெற்றி படமாக கொடுத்து கலெக்ஷன்ல சாதனை படைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம். அப்பதான் தயாரிப்பாளர் பிழைக்க முடியும், சினிமா பிழைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தியேட்டர் உரிமையாளர்கள்னு எல்லாருமே பிழைக்க முடியும். அந்த படத்தை நாமளும் ரசிக்கும்படியா எடுக்கணும். ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்புல பெரிய செலவு காட்டக்கூடாது. அவர் தான் டைரக்டர். அதே போல நடிகர் நடிகைகளை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு படம் எடுக்கணும். அதுதான் ஒரு டைரக்டருடைய முக்கியமான வேலை. ஒரு டைரக்டர் ஒரு படத்தை குடும்பத்தில் இருக்கிற எல்லா வயதினரும் சேர்ந்து படம் பார்க்குற மாதிரி எடுக்கணும். இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான் ஆர் சுந்தரராஜன் சார் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஆர் சுந்தரராஜனை ஒரு நடிகராக தெரியலாம், இல்லாட்டினா இவர் தான் ஆர் சுந்தரராஜனா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா 80களில் இந்த தமிழ் சினிமாவை வாழ வைத்த டைரக்டர்கள்ல அவரும் ஒருத்தர். டைரக்டர் ஆர் சுந்தரராஜனா படத்துக்கு ஃபைனான்ஸு நம்பி தரலாம் அப்படின்னு இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு சரித்திரம், ஒரு வரலாறு, ஒரு பதிவு. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் யாரிடமும் உதவி இயக்குனராகவே இல்லாமல் வந்தவருங்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குறும்படம் எடுத்துட்டு டைரக்டரா வந்தவங்க இருக்காங்க. மணிரத்னம் சார் மாதிரியானவங்க யார்கிட்டையுமே அசிஸ்டண்டா இல்லாம டைரக்டர் ஆனவங்களா இருக்காங்க. ஆனா 80களிலேயே ஒரு ஸ்ரீதர் பட்டறையிலிருந்து வந்த பி வாசு, பாலச்சந்தர் பட்டறையிலிருந்து வந்தவங்க, அதே போல பாக்யராஜ் சார்ட்டேருந்து வந்தவங்க அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் யாரிடமும் உதவியாளராக இல்லாமல் பி மாதவன் சார்லாம் ஸ்ரீதர் சார்ட்ட இருந்தவர், சி.வி. ராஜேந்திரன்லாம் அவர்கிட்ட இருந்தவர், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தனியாகவே அதே களமாடிட்டு இருந்தவர் ஸ்ரீதர் சார் காலத்திலேயே. அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறவர்னா ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும், அப்புறம் அசோசியேட் டைரக்டராக இருக்கணும், அப்புறம் கோ டைரக்டராக இருக்கணுங்கிற இலக்கணங்களை எல்லாம் மீறி ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே யாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் டைரக்டர் வந்தாருன்னா அது ஆர் சுந்தரராஜன் சார் தான். அந்த ஆர் சுந்தரராஜன் சார் தான் எனக்கு தெரிந்து பார்த்தாக்க நிறைய வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். படம் குறைஞ்ச செலவு அதிக லாபம் அப்படிங்கிற வகையில ஏகப்பட்ட படங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா அவர் படம் இளையராஜா மியூசிக்கு அப்படின்னாலே அது ஹிட்டு. அது மோகன் நடிச்சிருந்தாலும் ஹிட்டு, விஜயகாந்த் நடிச்சிருந்தாலும் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆர் சுந்தரராஜனுடைய படங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 500 நாட்கள் ஓடி சாதனை படைத்த பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய இயக்குனர் தான் ஆர் சுந்தரராஜன். அப்பேற்பட்ட ஒரு படத்தை கொடுத்து இளையராஜாவிடம் அத்தனை பாட்டுகளையும் வாங்கி அத்தனை பாட்டுகளும் தெரிக்க விடுகிற ஹிட் இன்னைக்கு வரைக்கும். அந்த படத்துல இந்த 5 பாட்டு நல்லா இருக்கும், ஒரு பாட்டு சுமாராக தான் இருக்குங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. அத்தனை பாட்டுகளையும் ஜம்முன்னு போட்டு கொடுத்தாரு. அட்டகாசமான மோகன் பூர்ணிமா ஜோடி, கோவை தம்பி மதர்லாண்ட் பிக்சர்ஸ்னு ஒரு வெற்றிப்பட கம்பெனியாக மதர்லாண்ட் பிக்சர்ஸ் ஆனது அப்படின்னாக்க அதற்கு காரணம் ஆர் சுந்தரராஜன் சார் தான். அதே ஆர் சுந்தரராஜன் அவர்கள் நிறைய படங்கள் கொடுத்தாரு. அப்படின்ற சமயத்துல வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா பார்க்கணும். அது வரைக்கும் விஜயகாந்துக்கு அப்படி ஒரு கனமான ஒரு ரோல் இது வரைக்கும் தரல. ஒரு ரோல் இருக்கும், ஹீரோ தான், ஆனா ஆக்ஷன்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படமா இருக்கும். ஆனா ஆக்ஷனே இல்லாம ஒரு படம் அப்படின்னாக்கா அது வைதேகி காத்திருந்தாள் படமா தான் இருக்கும். அந்த வைதேகி காத்திருந்தாள் திரைப்படம் தூயவன் சாருக்காக பஞ்சு அருணாசலம் அவர்கள் தயாரித்து தூயவனையும் சேர்ந்து தயாரிக்க வச்சு எடுத்த படம் தான் அது. அந்த படம் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில மறைந்த பாடகர் ஜெயச்சந்திரன் சார் அவர்களுடைய பாடல் வரி குரல்ல அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆனிச்சுங்கிறது நமக்கு தெரியும். அதே விஜயகாந்தை வைத்து வேற ஒரு விதமாக அதே ஆர் சுந்தரராஜன் எடுத்தது தான் அம்மன் கோவில் கிழக்காலே. இந்த படத்துல விஜயகாந்த் ரேவதி அப்படின்ட்டுலாம் நடிச்சிருந்தாங்கன்னா அம்மன் கோவில் கிழக்காலையில விஜயகாந்த் ராதா அப்படிங்கிற ஜோடி பெரிய ஹிட் அடிச்ச ஜோடி. இதே போலையும் இளையராஜா அவர்கள் எல்லா பாட்டையும் ஹிட் ஆகி கொடுத்துருப்பாரு. இவர் வைக்கிற கதை இருக்குல்ல, அந்த கதையை ரொம்ப அழகா கொண்டு போவார். அதே போல பாக்யராஜ் சாரை நான் ரீவைண்ட் வித் ராம்ஜின்னு சொல்லி ஹிந்துல இருக்கும்போது நான் பேட்டி எடுத்தேன். அப்ப பாக்யராஜ் சார் சொன்னாரு, ஆர் சுந்தரராஜனும் நானும் கிளாஸ்மேட்டு, 3வது 4வது 5வதுலாம் ஒன்னா படிச்சவங்க,
எனக்கும் அவனுக்கும் பயங்கர நல்ல நட்பு உண்டு. அவன் நாடகம் போடுவான், நானும் நாடகம் போடுவேன். நான் வந்தானாக்கா அவன் பாட்டு ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். பாட்டு மேல அவனுக்கு அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் ஆர் சுந்தரராஜன்ற தன்னுடைய நண்பனை பத்தி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆர் சுந்தரராஜன் தன்னுடைய படங்களுக்கு கதைக்கு அட்டகாசமா பாடல்களை கோர்க்கிற இடம் இருக்குல்ல, அவ்வளவு அமர்க்களம் பண்ணிடுவாரு. குங்குமச்சிமிழ்ங்கிற ஒரு மாதிரியான படம் அது. அந்த படம் இசைஞானி இளையராஜா இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அந்த படம் ஒரு சாதாரண கதை. ஆனா அந்த சாதாரண கதைய அதுக்குள்ளார பாடல்களை எங்கெல்லாம் வைக்கணுமோ அதை வச்சு இளையராஜாட்ட அட்டகாசமான டியூன்களை வாங்கி அழகா படமாக்கி ஜம்முன்னு அதை வெள்ளி விழா படமா மாத்துறார் ஆர் சுந்தரராஜன். இது மாதிரி ஆர் சுந்தரராஜனுடைய வெற்றி படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஏகப்பட்டது இருக்கு. அதனாலதான் இசைஞானி இளையராஜாவே ஆர் சுந்தரராஜனை கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா தான் தயாரிக்கிற படத்துக்கு பாரதி ராஜாவுக்கு எப்படி அலைகள் ஓய்வதில்லை வழங்கினாரோ அதே போல கே ரங்கராஜ் அவர்களுக்கு உதய கீதம் தந்த கே ரங்கராஜ் அவர்களுக்கு கீதாஞ்சலி படத்தை டைரக்ட் பண்றதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாரோ அதே போல ஆர் சுந்தரராஜனுக்கு தன்னுடைய தயாரிப்புல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி வாய்ப்பு கொடுத்தாரு. அதுதான் ராஜாதி ராஜா, ரஜினி நடித்த படம். அது நம்மளால மறக்கவே முடியாது. ராஜாதி ராஜாவுடைய அத்தனை பாடல்களும் இன்னைக்கு வரைக்கும் தேன் குல்கந்து பாடல்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆக ஒரு டைரக்டர்ங்கிறவர் தயாரிப்பாளர்களுக்கு அதிக செலவு வைக்காதவரா இருக்கணும். ஒரே ஷெட்யூல் டைமிங்கு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வட்டி மீட்டர் வட்டி அப்படின்னு இல்லாத ஒரு டைரக்டரா அந்த சிந்தனைகளோட இருக்கிறவரா இருக்கணும். அதே போல ஸ்கிரிப்டில் ஒரு தெளிவு இருக்கணும். டயலாக் ரொம்ப யதார்த்தமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா கவுண்டமணி செந்தில் அப்படிங்கிற ஒரு ஜோடி காமெடியன்களை, கவுண்டமணி தனியா காமெடி பண்ணுவாரு, செந்தில் தனியா காமெடி பண்ணுவாரு. ஆனா கவுண்டமணியையும் செந்திலையும் சேர்த்து வச்சு ஒரு லாரல் ஹார்டி ஸ்டைல்ல காமெடிகளை கொடுக்க ஆரம்பித்தவர், அந்த ரூட்டை போட்டு கொடுத்தவரே ஆர் சுந்தரராஜன் தான். அதற்கு பிறகு கவுண்டமணியை புக் பண்ணும் போதே செந்திலுடைய கால் ஷீட்டையும் வாங்கிடுவாங்க. கவுண்டமணி கால் ஷீட் கிடைக்குதுனாக்கா செந்தில் கால் ஷீட்டும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பேரு நம்ம தமிழ் சினிமாவில் அந்த 80s இருந்தது. ஏன்னா கவுண்டமணி அந்த படத்துல அந்த நாள்ல அங்க நடிச்சாருனாக்கா அதே நாள் அங்க செந்திலும் நடிப்பாரு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த அளவுக்கு தன்னுடைய கதைகள் மூலமாகவும் திரைக்கதை மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் எத்தனையோ லாபங்களை நம்ம தமிழ் சினிமா திரையுலகுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு அப்படின்னு வழங்கியவர் தான் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். அவர் எடுத்த பெரும்பாலான படங்கள் தோல்வி படங்களே கிடையாதுங்கிறது தான். ஏன்னா ஒரு மினிமமான செலவுல எடுத்து ஒரு மினிமம் கேரண்டியாவது கொடுக்குற படங்களை தான் ஆர் சுந்தரராஜன் சார் எடுப்பார். ஆர் சுந்தரராஜன் படத்துல ரெட்டையர்த்த காமெடிகளோ அல்லது கிளாமரான விஷயங்களோ இருக்காது. ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான படங்களை கொடுத்த 80களுடைய உச்சபட்ச இயக்குனர்கள்னு ஒரு பட்டியல் போட்டா அதுல பாரதி ராஜா வருவாரு, பாலுமேந்திர சார் வருவாரு, பாக்யராஜ் சார் வருவாரு, பார்த்திபன் சார் வந்துருவாரு. அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு தனித்துவமான இடம் பிடித்தவர் தான் ஆர் சுந்தரராஜன். அந்த ஆர் சுந்தரராஜன் அதற்கு பிறகு நடிகராக மாறிட்டார். எப்படி மனோபாலா அவர்கள் நடிகராக மாறினாரோ, எப்படி மனோபாலாவை போலவே இவர் மணிவண்ணன் சார் டைரக்டராக வந்தாரோ நடிகராக வந்தாரோ அதே போல ஆர் சுந்தரராஜன் அவர்களும் ஒரு கட்டத்தில் நடிக்க போயிட்டாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவர் படங்கள் இயக்குவதும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஆர் சுந்தரராஜன் சார் மாதிரியான ஒரு குறைந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிற டைரக்டர்கள் தான் தேவை. அதுக்கு அந்த படத்தில் இருக்கிற அத்தனை பாடலையும் ஹிட்டாக்குகிற இளையராஜாக்கள் யாராவது ஒருத்தர் அவசியம் தேவை. வணக்கம்.